வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டி இதுக்கான எக்ஸ்பிரஸ் சீரிஸில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு 8 கிளாஸ் வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா 9வது கிளாஸ். ஓகேவா? எஸ். ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸ் சீரிஸில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இனிமேல் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். ஸோ நம்ம சேனலுக்கும் சரி, இந்த வீடியோஸுக்கும் நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா? எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா NTPC Express series if the ratio of two numbers A and B is 5:3 then find the value of 3A minus 2B is 6A plus 2B. ஓகேவா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா A மற்றும் B ஆகிய இரண்டு எண்களின் விகிதம் 5:3 எனில் 3A minus 2B is 6 RA + 2 2B இன் மதிப்பை கண்டறி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஏபி அதோட விகிதத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா இங்கே அவங்க கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம வந்து பார்த்தா சால்வ் பண்ணி அதோட ஆன்சர் வந்து என்ன ரேஷியோவில் வரும் அப்படி மாதிரி கண்டுபிடிக்கும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இது ரொம்ப சிம்பிள் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். எப்படி சிம்பிள்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு இங்கே என்ன தேவை, அதாவது இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஓகேவா? என்ன அப்படின்னா 3A - 2B. ஓகே, இது தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 6A + 2B இது தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு தெரியாதது வந்து பார்த்தோன்னா அந்த ஏபி அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அப்போ அவங்க ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏ மற்றும் பி ஆகியோட எண்களின் விகிதமாக தான் என்ன சொல்கிறாங்க 5:3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இங்கே இதில் ஏ வந்து எதுவாக இருக்க முடியும்? ஏ வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிறது 5 ஆகும், பி வந்து பார்த்திங்கன்னா 3ஆகவும் இருக்கும். ஓகேவா? அப்போ ஏ = 5. ஓகே, B = 3. இப்போது ஏ எது பி எது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்போது இப்போ நான் வந்துட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது 3ஏங்கிறதுல ஏயோட மதிப்பு என்ன 5. அப்போது × 5 மைனஸ் 2 இருக்கா, 2க்கு அப்புறம் பியோட வேல்யூ என்ன 3. ஓகே, அடுத்து மறுபடியும் இங்கே 6 இருக்குது. 6 ஏயோட வேல்யூ என்ன 5 ப்ளஸ்ஸு 2 பியோட வேல்யூ என்ன 3. ஓகேவா? எஸ். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுருக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நமக்கு எல்லா வேல்யூவோட வேல்யூவும் தெரியும், அது அப்படியே வந்து பார்த்தா நீங்கள் சுருக்க ட்ரை பண்ணிடலாம். இப்போ 3 கூட நீங்கள் 5 வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ப்ராக்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதான் மீனிங். 3 × 5 15. ஓகே, மைனஸ் 2 × 3 அப்படின்னா 3 2 6. ஓகேவா? இது ஒரு பேராகிராஃபில் இருக்கட்டும். அடுத்து இங்கே 5 30. ஓகேவா? 2 மல்டிபிள் பண்ணுங்கள். 5 30. இங்கே ப்ளஸ் சிம்பிள். ஓகேவா? ஸோ சிம்பிள் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் மைனஸ் அப்படியே இங்கே மைனஸ் இருக்குது ஃபஸ்ட்டு அப்படின்னு இங்கேயும் நீங்கள் மைனஸ் அப்படி மாதிரி போட்டுறக்கூடாது. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக தெளிவாக இங்கே பார்த்துக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கே ப்ளஸ் போட்டுருக்கோம். ஓகேவா? எஸ். அடுத்து இது 2 மல்டிபிள் பண்ணுங்கள். 3 2 6. ஓகேவா? எஸ். இப்போது இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கழிக்கணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணும். ஓகேவா? இப்போ இதை எல்லாத்தையும் அப்படியே கூட்டினீங்க அப்படின்னா 15 கூட நீங்கள் 6 கூட்டினீங்க கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9 கிடைக்கும். ஓகேவா? எஸ். இப்போது அடுத்து இந்த பக்கம் இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா 30 + 6 பார்த்திங்க அப்படின்னா 36 கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் எல்லாம் சுருக்க முடியுமா? கண்டிப்பாக சுருக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வாய்ப்பால் 36 வரும். 9 அப்போ எப்படின்னா 9 9 4 9 36. ஓகேவா? அப்போது 1 இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1:4 அப்படிங்கிறது தான் வரும். அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தா 1:4ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் பார்க்கணும். 1:4ங்கிறது ஆப்ஷன்ஸில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஆப்ஷன் 4ல் இருக்கா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிச்சா? எப்படி வந்துச்சு அப்படிங்கிற புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஏ மற்றும் பி அதுக்கான ரேஷியோ கொடுத்துருந்தாங்க, அதான் 5:3 அப்படிங்கிற மாதிரி. இதில் ஏ இது பி இது அப்படிமா நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏ வந்து பார்த்தா 5ங்கிற மாதிரியும் பி வந்து பார்த்தா 3ங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அந்த 3A - 2B = 6A + 2B அப்படிங்கிற மாதிரி உள்ளதை
அப்படி ஈக்குவேஷன்ஸ் அதில் எடுக்க ஆரம்பிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎன் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி கூட்ட வேண்டிய இடத்துல கூட்டி கழிக்க வேண்டிய இடத்துல கழிச்சு ஃபைனலாக 9:36 கொண்டு வந்தோம். இதை 9:9 4:36 அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கொடுத்தோம். ஃபைனலாக நமக்கு 1:4 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிச்சு. இந்த 1:4ங்கிறது ஆப்ஷன் 4ல் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி ஆன்சரை போட்டாச்சு. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவாக பொறுமையாக தான் சொல்லி தந்திருக்கோம். இதில் சந்தேகம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மறுபடியும் முன்னாடி போய் பாட்டுவாங்க, கண்டிப்பாக புரியும். இது மாதிரியான டைப் கொஸ்டின்ஸ் வருதுன்னா எல்லா ஷிஃப்ட்லேயும் ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸ்லையும் அதே மாதிரி குரூப் டி எக்ஸாமினேஷன்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் 14, 16, 27, 31, 39, 44, 51 அண்ட் 58. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸோட எல்லாத்துடைய ஆவரேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது? இப்போ சராசரினா ஈஸி தான். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து கூட்ட ஆரம்பிக்கணும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு பெரிய நம்பர்லேருந்தே நம்ம போயிடலாம். பெரிய நம்பர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே 58. ஓகேவா, 58. ஓகே, 58. அடுத்து வந்துன்னா 51. அடுத்து 44, 39, 31, 27, 16, 14. ஓகேவா, இது கூட்டி இந்த பக்கம் போட்டுக்கலாம். 8ஓட 1 கூட்டிங்கன்னா 9, 9, 9, 18. ஓகேவா, 8ஓட 1 கூட்டினா 9. அதோ இல்லை அப்படியே கூட 8 இருக்கா, 9 இந்த ஒரு 1 இருக்குது, 10 ஆயிடுச்சா, 10, 19, 23, 23 ஒரு 7, 30, 30, 30 ஒரு 6 நாள் 10 ஆயிடுச்சா, 30, 40 ஆயிடுச்சு. அப்போ இங்கே 0 வரும். ஓகேவா, எஸ், அப்போ இங்கே 0 வரும். இந்த இடத்துல 0 போடுறது தான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்து 30 ஆயிடுச்சு. இப்போ இங்கே மேலே 3 போட்டுக்கணும். ஓகேவா, அப்போது 5, 3, 8. இந்த 5 10 ஆயிடுச்சா, 10, 4, 3, 7. இந்த ஒரு 3 ஊற்றினா 10, 20 ஆயிடுச்சு. 23, 25, 25. இந்த பக்கம் ஒரு 2 இருக்கா, மொத்தம் 28 ஆயிடுச்சு. ஓகே, புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். 5, 5, 10, 4, 3, 7. அது ஒரு 20 ஆயிடுச்சா, 7, 3, 10, 20, 25, 26, 27, 28. அப்போ 28 தான் வரும். ஓகேவா, ஸோ இங்கே 40, 4 போட்டுக்கணும். 40 தானே வந்துச்சு நமக்கு ஆன்சரு. அப்போது இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 280 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த 280 இங்கே ஒட்டு மொத்தமாக எத்தனை நம்பர்ஸ்லாம் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகேவா, அப்போது 280 நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதால் டிவைட் பண்ணணும்? நமக்கு இந்த நம்பர்ஸுடைய ஆவரேஜ். இப்போ 280ங்கிறது ஒட்டுமொத்த நம்பருடைய கூட்டுத்தொகை தான். ஓகேவா, அப்போ 280 இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் நம்பர்ஸுடைய ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 280 பை மொத்தம் எத்தனை சொல்லியிருந்தோம்? 8 தானே சொல்லியிருந்தோம். எஸ், அப்போது 8ஆல் அதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 8ஆவது பல்ல சொல்லி பார்க்குறீங்களா? 4ஆவது பல்ல கூட சுருக்கலாம். ஒரு நாங்க அப்படி கூட வரீங்களா? இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கு அடிச்சு கொடுக்க கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இப்படி போட்டுடலாம். ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 8 போட்டுக்குங்க. ஒரு 8 ஒரு 8 4 8 30. ஓகேவா, 3 24. அதுக்கு மேலே போகக்கூடாது, ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய நம்பர் ஆயிரும். 3 24க்கு 4. இது 1. இங்கே வந்து 28 4 போகும். இங்கே 0 வரும். அப்போ 8 40. இப்போ 0 ஆயிடுச்சா, அப்போ 35 தான் வரும். சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 35. சில பேர் இதை 280 8ஆல் அடிச்சிங்கன்னா 35 வரும்னு சில பேருக்கு தெரியும். ஸோ இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதிகமாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு டேரெக்டாகவே போகிறதுக்கு பழக்கமாயிரும். சில பேருக்கு இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வரதில் ஃபுல்ஃபில்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கலாம். ஒன்றும் இது இல்லை, ஏன்னா நமக்கு தேவை கரெக்டான ஆன்சரு. ஓகேவா, ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போது 35ங்கிறது தான் சரி. அப்போ 35 தான் இருப்பேன். இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் ஆனால் இந்த 14, 16, 27, 31, 39, 44, 51, 58 இந்த நம்பர் 8 நம்பர்லாம் இருந்துச்சுல, அதனுடைய ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை அடிச்சு கொடுக்கும்போது 35 கிடச்சிச்சு. இந்த 35 இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்கா? எஸ், இதுதான் இப்போ இதில் சரியான ஒரு ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். 35 தான் இதில் சரியான ஒரு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நிறைய பேர் இதை
இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கிற கால்குலேஷனில் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். கால்குலேஷன் தான் இதில் முக்கியம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 24 புக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த 30 புக்ஸ். ஃபைண்ட் த லாஸ் ஆர் த கெயின் பர்சன்டேஜ். ஓகேவா? 24 புத்தகங்களின் விற்பனை விலை 30 புத்தகங்களின் விலைக்கு சமம். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 24 செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலைக்குரிய புக் வந்து பார்த்தா 30 காஸ்ட் ப்ரைஸு. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இதில் ஏற்பட்டக்கூடிய இழப்பு அல்லது ஆதாயத்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் செல்லிங் ப்ரைஸே வந்திருக்கும். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கழிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் இது ரொம்ப சிம்பிளானது. ஆனால் கொஸ்டின்ஸை பார்க்கணும் உங்களுக்கு இதாக கொஞ்சம் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். நமக்கு பேசிக்காக காஸ்ட் ப்ரைஸை வச்சு தான் அதுதான் செல்லிங் ப்ரைஸே எடுத்து வரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கதை வந்து பார்த்தா காஸ்ட் ப்ரைஸில் தான் கழிக்கணும். ஓகேவா? ஸோ ஏன் ஈக்குவல் இருக்கே எப்படி கழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். காஸ்ட் ப்ரைஸும் இது இங்கிட்ட இருக்கட்டும், அமௌண்ட்டை மட்டும் இங்கிட்ட கொண்டு வந்து கழிச்சிருங்க. ஓகேவா? அவ்வளோதான். அப்போது என்ன ஆயிரும் அப்படின்னா 30ல் 24 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 6 கிடைக்குமா? ஓகேவா? 6. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை? செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸை மேலே போட்டுக்கிறோம். நமக்கு சதவீதத்தை கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸை மேலே போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸை போட்டுக்கிறோம். 24 × 100 × 100 எதுக்கு போகிறோம்? சதவீதத்தை கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இப்போ இதை கண்டுபிடிச்சிடலாமா? எஸ். இப்போ இதை அடித்து கொடுக்கலாமா? எப்படி அடித்து கொடுக்கலாம்? 1 6 4 6 24. இப்போ 1 நாங்கள் 25 நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100. அப்போ 25% இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெயின் தான் இருக்குது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 25% லாபம் தான். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து எப்படி நம்ம லாபம் சொல்கிறோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தா காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் தான் வந்து பார்த்தா அது லாஸ் ஆகும். ஓகேவா? அப்போது இங்கே காஸ்ட் ப்ரைஸ் 30 புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 புக்கு செல்லிங் ப்ரைஸோட வந்து பார்த்தா இதாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போது 6 இது டிஃப்ரென்ஸ் வந்ததே அதுதான் காரணம். காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக, அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் 30, அதோட வந்து பார்த்தா 24 இதாக தானே இருக்குது. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சரியானது என்ன அப்படின்னா 20% கெயின் தான். இப்போ இங்கே 20% கெயின் அப்படிங்கிறது ஆப்ஷன் இதெல்லாம் இருக்குது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 25 நாள் செல்லிங் ப்ரைஸுக்கு 34 காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு அதுலேருந்து இதை கழிச்சு 6 கிடச்சிச்சு. 6/24. ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் கீழே போட்டாச்சு, டிஃப்ரென்ஸ் மேலே போட்டு × 100 போட்டு அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 6 6 4 6 24 ஒரு நாங்கள் 25 வந்து 100 ஆயிடுச்சு. இப்போ 25% கெயின் அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒரு ஆன்சர். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா a man receive 4,900 per month as salary. He saves the 70% of his salary every month. His expenditure per month is. ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் மாதத்திற்கு 4,900 ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஓகேவா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் தன் சம்பளத்தில் 17% வந்து சேமிக்கிறார். ஓகேவா? ஸோ அவர் எவ்வளோ சேமிக்கிறார் அப்படின்னா 17% சேமிக்கிறார் ஒவ்வொரு மாத சம்பளத்துலையுமே. அப்போது அவர் ஒரு மாதத்திற்கு அவருடைய செலவு என்ன அப்படிங்கிறத கேட்குறான். ஓகேவா? அப்போது இந்த 4,900ல் 17%, அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 4,900 தான் 4,900 தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் சம்பளம். ஓகேவா? இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100% கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? 100% தான் 4,900 அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 17%, இதில் 17% வந்து பார்த்திங்க அப்படின்னா இவன் வந்து சேவ் பண்ணுறான். ஓகேவா? அப்போது அந்த 100% 17% சேவிங்ஸ் ஆகுதுன்னா மிச்சம் இருக்கிறது தானே அவன் செலவு பண்ணியிருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? இது சேலரி. ஓகேவா? இது சேலரி. ஓகேவா? சேலரி. இது வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 100%ல் 17% ஃபஸ்ட்டு கழிச்சு எடுத்துடணும். ஓகேவா? அப்போ 100ல் 17 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 100ல் 17 போச்சுன்னா 10 0 இருக்குது அப்படின்னா 10 ஆக்கிடுவோம். இங்கிட்ட வந்து 10லேருந்து 1 கடன் வாங்கி 10ல் 7 போச்சுன்னா 3. ஓகேவா? இங்கிட்டு 9 இருக்கும், 9 1 1 8. அப்போ 83,000. ஓகேவா? ஸோ இப்போ 83 இதுதான் 83% தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எக்ஸ்பெண்டிச்சர், அவனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது செலவு பண்ணியிருப்பான். ஓகேவா? இப்போ நம்மகிட்ட எக்ஸ்பெண்டிச்சர் பெர்சன்டேஜாக தான் இருக்குது. ஓகேவா? அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இப்போ நார்மலாக 83
83% அப்படின்னா 83/100 ஓகேவா? இன்ட்டு இங்கிட்ட வந்து எவ்வளோ அமௌண்ட்டு ஒட்டுமொத்த தொகை சம்பளம் 4900 ஓகேவா? 4900 அப்படின்னா இதை நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேவா? ஸோ எப்படி வந்துடும் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இங்கே இருக்குல்ல 83/100 தானே இது 83/100. இப்போது இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம கீழேருந்து எதையுமே அடிச்சு கொடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டையும் அப்படியே வந்து மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இப்போ 83/49 ஓகேவா? 3 12 3 27,000 இது 2 மறுபடியும் 8 72 74 6 18 இது 1 6 48 1 49 ஓகேவா? இப்போ இங்கே 7 8 4 12 ஒரு 12 மேலே 1 ஓகேவா? 7 3 10 0 பார்த்தீங்களா? எங்கேயோ கால்குலேஷன்ஸை விட்டுட்டோம் பார்த்தீங்களா? இங்கே 4 தானே, ஒரு நிமிஷங்க. இந்த மாதிரி சின்னமாக எழுதுறதே பிரச்சனை. 83 49 நான் 6 மாதிரி போட்டதுனால 6ங்கிற மாதிரி எடுத்துட்டேன். 3 27 இது 2 8 72 74 அடுத்து 4 12 இது 1 4 32 1 33 ஓகேவா? இப்போ 7 ஓகேவா? இங்கே 4 2 6 7 3 10க்கு 0 மேலே 1 3 1 4 அப்போ 4067 தான் சரியான ஆன்சர். அப்போது இங்கே 4067 ரூபா அப்படிங்கிறது தான் அவனுடைய எக்ஸ்பெண்டிச்சர். இந்த 83% சொல்லி இருந்துச்சுல அது வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஓகேவா? ஸோ அப்போது இந்த 4900 ரூபாயில் 4067 கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் தொகையை தான் இப்போ அந்த 17% இருக்கும். அந்த 17% தான் சேலரியை தான் 15% தான் அவன் சேவ் பண்ணுறான் ஓகேவா? அவன் சேமிக்கிறான் ஓகேவா? ஸோ சில நேரங்கள் அந்த மாதிரி கேட்பாங்க. அதனால தான் அப்புறம் நான் அதை உங்களுக்கு சொல்லி காமிச்சேன் ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம வந்து அவர் எவ்வளோ செலவு பண்ணுவார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா? 4067 ரூபாய் அனுப்புனா அவர்கிட்ட மாத சம்பளத்தில் செலவு பண்ணுறாரு. மிச்சம் இருக்கிறதுல அதை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வைக்கிறார் ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவனுடைய சம்பளம் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பளம் தான் 100% அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து 17% வந்துன்னா அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு, அதாவது எவ்வளோ சேமிக்கிறார் அப்படிங்கிற சதவீதத்தில் கொடுத்துருந்தாங்க ஓகேவா? அப்போது அந்த 17% வந்துன்னா ஒட்டுமொத்த 100% கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 83% கிடைக்கும். அந்த 83% தான் அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது செலவு பண்ணுறாரு ஓகேவா? அப்போ அந்த 83%ங்கிறத எவ்வளோ தொகையில் வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக 83/100 ஓகேவா? ஸோ 83/100 இன்ட்டு 4900 போட்டிருந்தோம். அப்புறம் நம்ம 2 0க்கு 2 0 அடிச்சுட்டு நமக்கு ஃபைனலாக இந்த 4067 ரூபா அப்படிங்கிறது வந்துச்சு ஓகேவா? எஸ். இப்போ 4067 ரூபாங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 4ல் தான் இருக்குது ஓகேவா? புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். இதுதான் இதில் சரியான ஆன்சரு. நம்ம இந்த 83ஐயும் 49 வந்து கால்குலேட் பண்ணோம்ல, அது அந்த மாதிரி பண்ணுற இடத்துல வந்து நம்ம சில தப்பு பண்ணியிருந்தோம் ஓகேவா? ஸோ நம்ம கால்குலேஷன்ஸில் எல்லாருக்குமே தப்பு வரக்கூடியது தான். எதுக்கு நான் இந்த விஷயத்தை இப்போ சொல்கிறேன் அப்படின்னுக்கன்னா யாரும் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் ஓகேவா? ஸோ நானுமே இந்த சம் போடும்போதே பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நான் போட்டிருப்பேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போடும்போதே கரெக்டாக நம்பர்ஸை கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன் சிம்பிள்ஸ் ஓகேவா? ஸோ ப்ளஸ்ஸு அந்த மைனஸ் அந்த இது வந்து ரொம்ப முக்கியம் ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு நம்ம எக்ஸாம் அப்ளை ஆகும்பொழுதே நம்ம பரபரப்பாக இருக்கும்பொழுது பார்த்தோன்னா முன்னாடி ஒரு என்ன சிம்பிள் இருக்குது, பின்னாடி என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்க்காம நம்ம ஆடுக்கு போட்டுக்கிட்டு இருப்போம். கடைசியாக ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வர்றது சில நேரங்கள் ஆப்ஷன்ஸ் உள்ளது மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணி போயிடும், அதுவே தப்பாக போயிருக்கும். அல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் இல்லாத ஒரு ஆன்சராக வரும். அப்போதைக்கு தான் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஓகேவா? ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கரெக்டாக கவனமாக கொஷின்ஸை சரியாக அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கேட்டிருக்க கொஷின்ஸை சரியாக புரிஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் அது இருக்கும். ஸோ அதனால் அவசரப்படாமல் தெளிவாக கொஞ்சம் பொறுமையாக போட்டாலும் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ தேங்க்யூ கேஷ் ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கீழே வாட்ஸ்அப் நம்மளுடைய டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்களும் நிறையா கிளாஸஸ் கொடுக்குறதுக்கு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கமாக இருக்கும் எங்களுக்கு ஓகேவா? எஸ். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ கைஸ்.